கங்கா விஜய் கிட்ட இந்த மாதிரி குமரன் உங்களுக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்க, விஜயும் இல்ல, நானும் பேசி 3 நாள் ஆகுது. ஆமா, நானும் அவங்களுக்கு நிறைய தடவை கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க கால் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஏன் கால் கூட போக மாட்டேங்குது. அதனாலதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு விஜயும் இல்ல, 3 நாளைக்கு முன்னாடி குமரன் இந்த மாதிரி வேலை விஷயமா வேற இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் அவங்க ஏதாவது ஒரு வேலையா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு பண்ணவே இல்லை. நீங்களும் எதுவும் அதிகமா யோசிக்காதீங்க. கண்டிப்பா அவங்க வேலை விஷயமா பிஸியா இருக்கனாலதான் உங்களோட போனை பார்க்கல நினைக்கிறேன். இல்ல, போன் போனாலும் பரவாயில்ல, போனே போக மாட்டேங்குது. அதுதானே எங்க பிரச்சனை. அட, அவங்க போயிருக்க இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கலாம். நீங்க இதை பத்திலாம் அதிகமா யோசிக்காதீங்க. நான் நிவின் கிட்ட கேட்டு என்னன்னு விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க நிவின் கிட்ட போயிட்டு குமரன் கிட்ட கடைசியா எப்ப கால் பண்ணீங்கன்னு கேட்க, நிவினும் விஜய் பேசின அதே நாள் தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா குமரன் கிட்ட இருந்து எந்த ஒரு கால் மெசேஜ்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. இதை பார்த்துட்டு விஜயுமே கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்க, நிவினும் இந்த மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் குமரன் வேலை செய்யற இடத்துலயே இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் பார்ப்போம். இதே மாதிரியே இருந்துச்சுன்னா நம்ம நேரடியா போய் பார்க்கறதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நம்மளும் தெரியாத இடத்துக்கு யார் அனுப்பி வைக்க முடியும். நம்ம டைரக்டா போய் குமரன் என்னதான் பண்றாங்க, என்னதான் ஆச்சுன்னு பார்த்தாதான் சரிப்பட்டு வரும். ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்க, அப்ப கரெக்டா கங்காவுமே காவேரி கிட்ட குமரன் மாமா கிட்ட இருந்து கால் மெசேஜ்னு எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர், இன்னும் 2-3 நாள்ல உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனா கங்காவும் இல்ல, அவரு எப்பவுமே டெய்லியுமே நான் அவர்கிட்ட பேசலனாலும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அப்புறம் ஏதாவது மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே வரல. அதனாலதான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. காவேரி உடனே, என்னக்கா நீ இப்போ மாமா கிட்ட பேசுறது 3 நாள் அதானே ஸ்டார்ட் பண்ணிருக்க. ஆனா மாமா எவ்வளோ நாளா அங்க போனதுல இருந்து உனக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் நீ கோபத்துல வீம்புல இருந்துட்டு இப்ப என்னமோ 3 நாள் மாமா பேசலான்னு உடனே இப்படி பயப்படுற. எதுக்கும் கவலைப்படாத, மாமா கண்டிப்பா போன் பண்ணிடுவாங்க. ஆனா கங்காவோ அதை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. அவங்க இன்னுமே அழ ஆரம்பிக்க, ஆனா விஜயும், அட என்னங்க, இப்பதான் நான் நிவின் கிட்ட பேசிட்டு வந்தேன். நிவின்க்கு குமரன் கால் பண்ணிருக்காங்களாம். என்ன, அப்படியா? நிஜமாவே அவரு பேசினாரா? ஆமா ஆமா பேசினாங்க. இந்த மாதிரி வேலை விஷயமா வெளியே வந்திருக்காங்களா. அங்க சிக்னல் எதுவும் இருக்காது போல. அவங்க உங்களோட கால் மெசேஜ் எதுவுமே பார்க்கல போல. ஆனா எதுக்கும் கவலைப்படாதீங்க. மறுபடியுமே அவங்க கால் பண்ணாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத சொல்லிடுறேன்னு சொல்ல, கங்காவுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவங்களும் கொஞ்சம் நிம்மதியோட அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா விஜயும் இப்ப குமரனோட நிலைமை என்னதான்னு தெரியலையே. இப்ப வேற நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் குழப்பமா இருக்க. ஆனா இன்னொரு பக்கமும் ராதா இந்த மாதிரி கிச்சனை கிளீன் பண்றதுக்காக சித்துவை கூப்பிட்டு அவங்கள மேல ஏறி எல்லாத்தையுமே தொடச்சு வைக்க சொல்றாங்க. ஆனா சித்துவோ தெரியாதனமா ஒரு போட்டை கீழே போட்டு உடைச்சிட, இத பார்த்துட்டு ராதா செம்ம கோபத்தோட சித்துவை திட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க காவேரியும் சித்துவோட அம்மா முத்துமலரும் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணை கை நீட்டி அடிச்சுட்டு, போடி, இதுக்கப்புறமா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதுக்காக ராதா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டும் போறாங்க. ஆனா காவேரிக்கு இதுல யாரு மேல தப்புன்னு நல்லாவே புரியுது. ஆனாலும் அவங்களால எதுவுமே பேசவே முடியல. அதனால அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் கிருஷ்ணா இந்த மாதிரி நர்மதா கூட ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத கரெக்டா மாடியில இருந்து பார்த்த விஜய் பக்கத்துல வந்து, அன்பு, இங்க பாத்தியா அந்த பொண்ணை இவன் தொட்டு தொட்டு எப்படி ரொம்பவே தப்பு தப்பா விளையாண்டுகிட்டு இருக்கான் பாத்தியான்னு சொல்ல, விஜயும் அன்பு சொன்னதை கேட்டு நம்பிட்டு உடனடியா கிருஷ்ணா கிட்ட வந்து, இப்படியெல்லாம் நர்மதா கிட்ட தொட்டு தொட்டு விளையாடக்கூடாது, அதெல்லாம் தப்பு, அவ என்ன இருந்தாலும் வயசுக்கு வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப. இத பார்த்துட்டு கிருஷ்ணாவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்பும் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஊதி பெருசாக்கலாமேன்னு சொல்லிட்டு உடனடியா காவேரியோட வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கிருஷ்ணா நர்மதா கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்கன்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும் கோவத்தோட கிருஷ்ணாவை அடிக்க கிளம்புறாங்க. சோ கண்டிப்பா அன்பு இந்த மாதிரியான சதி வேலைகளை பண்றது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இத சீக்கிரமா விஜயும் காவேரியும் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு வச்சா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அன்புக்கு சரியான தண்டனையை கொடுத்து அவங்கள மறுபடியுமே வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ கிருஷ்ணாவோட குடும்பம் எப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க? அண்ட் ஆல்சோ அடுத்த ட்ராக்கை இவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ குமரனை காணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்ற மாதிரி புதுசா ஒரு கதையை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் கிருஷ்ணாவோட சாப்டர் முடிய தான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.
அடுத்து குமரனை வச்சு எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.